Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. அதையும் சொல்லுவோம், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. இவைகளெல்லாம் உனக்கு கொடுத்தேன். நான் வாயை திறந்து எங்கேருந்து வரும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே இவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் உனக்கு கொடுத்தேன், இவைகளெல்லாம் உனக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. ப்ரொவிஷனை கடவுள் கொடுக்குறார். மனுஷனுக்கு ப்ரொவிஷனை கடவுள் உண்டு பண்ணுகிறார். அது மனுஷனுடைய வேலை இல்லை, ப்ரொவிஷனை உண்டு பண்ணுறது. அது கடவுளுடைய வேலையாக தான் இருந்தது. அது இல்லை. இன்றைக்கும் மனுஷருடைய பிரதானமான கவலை என்னவா இருக்குது உலகத்தில்? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம். இதுதான் பிரதானமான கவலை. எப்போ வந்தது இது? ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை வெளியேற்றின உடனே அவனுக்கு அது வரைக்கும் இல்லாத ஒரு பாரத்தை அவன் சுமக்க வேண்டியதாக போச்சு. அது வரைக்கும் இந்த ப்ரொவிஷன் என்ற பாரத்தை அவன் சுமந்ததில்லை. அந்த நிமிஷத்திலிருந்து ப்ரொவிஷன் அவன் சுமக்க வேண்டிய பாரமாகிவிட்டது. நாளெல்லாம் காசை பற்றியும் சாப்பாட்டை பற்றியும், எப்படி வாடகை கொடுப்பேன், எப்படி ஃபீஸு கட்டுவேன், எப்படி துணிமணி வாங்குவேன், எப்படி இதை பண்ணுவேன், எப்படி அதை பண்ணுவேன், காசுக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், இப்படி இருக்கிற மனுஷனை அந்த சாபத்திலிருந்து விடுவிக்கும்படியாக மறுபடியும் மனுஷனுக்கு அவர் ப்ரொவைடர் ஆகும்படியாக இயேசு வந்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாலேருந்தே பேச ஆரம்பிக்கிறார். பொக்கிஷங்களை பற்றி, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறத பற்றி, இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுன்றது ஒரு பெரிய இதாக இருக்குது. அதாவது ரொம்ப காஞ்சி போயிருந்தவனுக்கு கொஞ்சம் பொக்கிஷம் கிடச்சிதுன்னா உடனே என்ன பண்ணுவான்? அதை எப்படி ஹோல்டு பண்ணுறதுன்னு தான் பார்ப்பான். எப்படி ஹோல்டு பண்ணுறது, எப்படி மூட்டை கட்டி பத்திரமா சேர்த்து வைக்கிறதுன்னு. அதான் சொன்னார் இல்லையா, மண்ணா விழுந்தவொடனே சொன்னார், சேர்த்து வைக்காத அப்படின்னார். அவன் அடிமையாக இருந்தவன், அரை வயிற்று கஞ்சியில் வாழ்ந்தவன், அவனை போய் சேர்த்து வைக்காதன்னா அவன் புத்தி எப்படி இருக்குது? எப்பா இன்றைக்கி வயிறு நிறைஞ்சிது, நாளைக்கு நிரம்புமா, எதுக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கொட்டிக்கிறான் பாருங்கள். சேர்த்து வைக்கிறான். அடுத்த நாள் புழு பூச்சியெல்லாம் பிடிச்சி போச்சு. அது அதை பற்றி தான் இங்கே இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறாரு. விளங்கிடுச்சுன்னா அந்த மாதிரி சேர்த்து வைக்க மாட்டோம். சேர்த்து வைக்கிறதுல கூட அர்த்தம் இருக்கும். நாம் சேர்த்து வைக்கும்போது எப்படி சேர்த்து வைக்கிறோம்? நான் இதை சேர்த்து வைக்க போகிறேன், ஏனென்றால் கடவுளுக்கு இது தேவைப்படுகிறது. ஏதாவது ஒரு காரியத்துக்காக, கடவுளுக்காக இது தேவைப்படும் போது இதை பயன்படுத்தும்படியாக நான் சேமித்து வைக்கிறேன். அதுதான் நம்முடைய நோக்கமே ஒழிய நாளைக்கு தருவாரோ தரமாட்டாரோ அதனால் இப்போ சேர்த்து வைக்கிறேன்னு கிடையாது. ஹலோ, தருவாரா தரமாட்டார்ன்ற பிரச்சனை நமக்கு கிடையவே கிடையாது. கொஸ்டினே கிடையாது. நம்ம சேர்த்து வைக்கிறது வேறு மாதிரி சேர்த்து வைக்கிறோம். நாளைக்கு கடவுளுக்கு தேவைப்படும், கடவுளுக்காக நான் உபயோகப்படுத்த வேண்டியது இருக்கும். ஆகவே நான் இதை சேர்த்து வைக்கிறேன். அதில் தப்பு கிடையாது. சேர்த்து வைக்கிறது தப்பான நோக்கம் இருக்குது பாருங்கள். சிலர் அப்படியே போட்டு, அதான் சொல்லுவேன் இல்லையா, கெட் ஆல் யூ கேன் ஆல் யூ கெட் அண்ட் சிட் ஆன் யுவர் கேன். கிடைச்சதெல்லாம் சுருட்டினதெல்லாம் மூட்டை கட்டுறது மேலே பத்திரமா. அதுதான் அவங்க பாலிசி. உட்காந்துக்கணும், எப்படியாவது கொட்டிக்கணும், எப்படியாவது சேர்த்து வச்சுக்கணும், 10 தலைமுறைகள்லாம் ஒழுங்கு பண்ணிடணும். ஏன்னா அந்த புத்தி பாருங்கள், ஸ்லேவரி மென்டாலிட்டி, அடிமைத்தனத்திலேருந்து, ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரத்தனத்திலேருந்து வந்தவன் தான் அப்படி இருப்பான் பாருங்கள். கொட்டிக்கணும் தான் அந்த புத்தி கேவலமான ஒரு புத்தி. அதை தான் டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்படி சொன்னால் விளங்குது பாருங்கள் நல்லா. கிறிஸ்தவத்தில் நாம் அப்படி நம்புறது கிடையாது பாருங்கள். அந்த புத்தி நமக்கு கிடையாது. நம்ம அந்த மாதிரி புத்தியை போதிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி புத்தி நல்லது கிடையாது. அதுதான் போதிச்சிட்டு இருக்கிறாரு. அதான் பொக்கிஷங்களை பற்றி சேர்த்து வைக்கிறத பற்றிலாம் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கடவுள் உங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவர். கவலைப்படாதீங்க, எண்ணத்தை பூசிப்போம், குடிப்போம், கொடுத்துவோன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த கவலை போச்சுனாலே அப்புறம் கொட்டிக்க மாட்டீங்க. இந்த கவலையெல்லாம் தீர்ந்ததுன்னா, இது விளங்கிடுச்சுனாலே, கடவுள் என்ற தேவையெல்லாம் சந்திக்கிறார்ன்றது விளங்கிட்டதுனாலே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? இந்த மாதிரி இந்த ஹோர்டிங் மென்டாலிட்டி, எப்படியாவது பதுக்கணும், நமக்காக
பதுக்கி வச்சுக்கணும். நாளைக்கு நமக்கு உதவும், நாளைக்கு இல்லாத நேரத்தில் உதவும், பதுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மென்டாலிட்டி வரவே வராது. ஏன்னா கடவுள் நம்முடைய தேவைகளை, அன்றாட தேவைகளை எப்போதுமே சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் போதிக்கிறாருங்க. அந்த இஷ்யூவை தான் போதிச்சிட்டு இருக்கிறாரு. அது முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. 25ஆம் வசனத்தில் தான் எண்ணத்தை புசிப்போம்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிருது பாருங்கள். 21ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்போ பாருங்கள், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. கடவுள் உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் என்கிறது உங்களுடைய கண்கள் பார்க்க வேணும். அதாவது உங்களுடைய கண்களுக்கு அது விளங்க வேணும். மனக்கண்கள் திறக்கப்பட வேணும். மனக்கண்கள் திறக்கப்பட்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டீர்கள்னா வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாயிடும். அதுக்கப்புறம் இந்த பதுக்கல் இதுகள் ஒன்றும் இருக்காது. நல்ல கடவுளுக்காக கொடுக்க ஆரம்பிப்போம், நல்ல கடவுளுக்காக செலவழிக்க ஆரம்பிப்போம், மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம், எல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாட்டோம். உலகத்தார் மாதிரி இருக்க மாட்டோம். அது அப்படி வாழ்கிறவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, கண் இன்னும் திறக்கப்படவில்லை, கண் இருளடைந்து கிடக்கிறது. ஆகவே சரீரம் முழுதும் இருளடைஞ்சிருக்கு. கண் நல்லா இருந்தால் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்குன்றார். அப்போ நம்ம எப்படி சத்தியங்களை புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம், எப்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். மனக்கண்கள் திறக்கப்பட்டுருச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு சிம்பிளாக ஈஸியாக நம்ம விளங்கிட்டு போகலாம். ஒரு சேமித்து வைக்கிறதுன்ற காரியத்தில் கூட ஒரு பியூர் மோட்டிவ் இருக்கும், ஒரு பியூர் கோல் இருக்கும். அது ஒரு நல்ல விதத்தில் போகும். எல்லாமே ஒரு நல்ல விதத்தில் போய்கொண்டிருக்கும். இப்படி தான் பாருங்கள், ஒருத்தன் சேர்த்து வச்சான் பார்த்தீங்களா, அவனுடைய நிலம் நல்லா விளைஞ்சுதான், கொட்டி வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அவனுக்கு கொட்டிக்கணும்னு நினைக்கிறவன், கொட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வருது அந்த கதை. 15ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணுறான், போய் எனக்காக பெரிய களஞ்சியங்களை கட்டுவேன், கட்டிட்டு என்ன சொல்கிறான், என் ஆத்துமாவே புசித்து குடித்து திருப்தியாயிரு, வேண்டியதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. கர்த்தர் அவனை பார்த்து அட முட்டாளேன்றார். ஏன் முட்டாள்னாருன்னு ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னா, ஆத்துமா எப்படி திருப்தி ஆகும் களஞ்சியத்தில் வச்சுருக்கிறத வச்சு? ஹலோ, ஆத்துமா திருப்தி ஆனா அது வேற விஷயம், அது ஆவிக்குரிய ஒரு காரியம். சரீரம் வயிறு வண்ண நேரமெல்லாம் களஞ்சியத்தில் இருக்கிறத வச்சு இவனுக்கு இந்த வயிற்றுக்கும் ஆத்துமாக்கும் இருக்கிற வித்தியாசம் கூட தெரியல, மடையன். அதனால தான் சொல்கிறாரு முட்டாளே, களஞ்சியத்தில் நிறைய தானியத்தை கொட்டி சேர்த்து வச்சுட்டு ஆத்துமாவே நீ புசித்து கொடுத்து திருப்தியாருன்னா ஸ்பிரிச்சுவலாக நீ சாட்டிஸ்ஃபை ஆகிடுவியா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டியா? நீ கிடையாது. உன் வயிற்றுக்கு கொட்டி வச்சிருக்கிற, அது உன் வயிற்றை வேணா நிரப்பலாம் முடிய வேற எதையும் நிரப்பாது, முட்டாளேங்கிறாரு. முதல்ல உனக்கு ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசம் உனக்கு தெரியலங்கிறாரு. ரெண்டாவது ஏன் அவனை முட்டாள் சொல்கிறாருன்னு சொன்னால், அவன் கொட்டி வச்சிருக்கான் பாருங்க. அதனால கொட்டி வச்சு பெரிய களஞ்சியத்தை போட்டு கொட்டி வச்சு இதுலேயே திருப்தியாக இருந்துடலாம், இதுலேயே முடிஞ்சிருச்சு கதைன்னு யோசிக்கிறான் பாருங்க. அதனால தான் அவனை முட்டாளுங்கிறாரு. அவன் கர்த்தருடைய காரியங்களில் ஐஸ்வர்யவானா இல்லை, கர்த்தருக்குன்ற ஐஸ்வர்யவானா இல்லை. அப்படியே சொல்லியிருக்குது, கர்த்தருக்குன்ற ஐஸ்வர்யவானா இல்லை, தனக்குன்னு ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அவன் கர்த்தருடைய நோக்கங்களை பற்றி நினைக்கல. கர்த்தர் எனக்கு எதுக்காக இதை கொடுத்தாரு, நான் எப்படி இதை செலவழிக்கணும், என்ன செய்யணும், இதை வச்சு நான் எதை நிறைவேற்றணும், அதெல்லாம் யோசிக்கலை. தனக்கு கொட்டிக்கணும், தனக்காக ஐஸ்வர்யவானா இருக்கிறான். நான் சொல்கிறேன், ஐஸ்வர்யவானா இருங்கள், ஆனால் கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானா இருங்கள். இல்லைன்னா முட்டாள்கள் தான். இல்லைன்னா ஐஸ்வர்யத்துக்கு அர்த்தமே கிடையாது. கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தை நம்ம கையில் தர்றாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கத்தை கடவுள் வச்சிருக்கிறார். வெறும் நம்ம சாப்பிட்டு திருப்தி ஆகிறதுக்காக அல்ல. அப்படி நினச்சா முட்டாள்னு அர்த்தம். கர்த்தருடைய மேலான நோக்கங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யங்களை தருகிறார். இருக்கீங்களா? அப்போ சொல்கிறாரு, கண் சரியாகணும், சரீரம் முழுதும் வெளிச்சமாயிடும். அதாவது இந்த காரியம் விளங்கிடுச்சுன்னா, கர்த்தர் தான் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார்ன்றது விளங்கிடுச்சுன்னா, அப்போ கர்த்தர் தான் நம்முடைய ப்ரொவைடருங்கிறது விளங்கிடுச்சுன்னா, மற்ற எல்லா கவலைகளும் நீங்கிவிடும், எல்லா பாரங்களும் நீங்கிவிடும்.
பிரச்சனை இருக்காது. சரியான விதத்தில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, கர்த்தர் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுனுடைய அந்த பலுவை நீங்கள் சுமக்கணும்னு கர்த்தர் விரும்பலை. கர்த்தர் சொல்கிறாரு, அதை ஆசீர்வாதம் செய்யும். ஆசீர்வாதம் அந்த பலுவை உங்கள்கிட்ட எடுத்து அதை சுலபமாக்கி தரும். அதனால தான் சொல்லியிருக்குது, பிளெஸ்ஸிங் ஆஃப் த லார்ட் இட் மேக்கத் ரிச். அது ஆசீர்வாதத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே, இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கு, அது ஆசீர்வாதத்தை. எது ஆசீர்வாதத்தை தரும்? என்னுடைய கடினமான உழைப்பு அல்ல ஐஸ்வர்யத்தை தர்றது. எது ஐஸ்வர்யத்தை தரும்? அது எது? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? என்னுடைய உழைப்பில் இருக்கிற அந்த கஷ்டத்தையும் வருத்தத்தையும் பாரத்தையும் நீக்கி போட்டு எனக்கு அது சுலபமாக்கி தருகிறது. அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதம் என்கிற வல்லமை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதன் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. 2 பிரமாணங்கள் இருக்குது. ஒன்று பாவம் மரணம் என்கிற பிரமாணம், இன்னொன்று என்ன பிரமாணம்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கடவுள் பாருங்கள் பிரமாணங்களை வச்சிருக்கிறார். இது பாருங்கள், இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இந்த புவி ஈர்ப்பு பிரமாணம் மாதிரி கீழே எழுக்குது. எதை போட்டாலும் கீழே போகும். அதான் புவி ஈர்ப்பு பிரமாணம் இல்லையா? கிராவிட்டி, த லா ஆஃப் கிராவிட்டி. அப்போ கீழே போய்கின்ற இருக்கிற வாழ்க்கையை மேலே போக வைக்கிறது எப்படி? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும்? கீழே இழுக்கிறதுக்கு அந்த சக்தியை மேற்கொண்டு உங்களை மேலே வர வைக்கும். அப்படி தான் ஏரோப்ளேன்லாம் பறக்குது. ஏரோப்ளேன் எப்படி பறக்குது? 400 பேரை ஏற்றிக்கிட்டு அத்தனை டன்னு எடையை ஏற்றிக்கிட்டு மேலே பறக்குதே. புவி ஈர்ப்பு பிரமாணம் அப்போ வேலை செய்யலையா? வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த புவி ஈர்ப்பு பிரமாணத்தை காட்டிலும் இன்னொரு பிரமாணம் ஒன்று வேலை செய்துகிட்டு இருக்குது. அது என்னென்ன? லா ஆஃப் லிஃப்ட். அந்த லா ஆஃப் லிஃப்டை இயக்கிறதுக்காக அவங்க ஒரு சர்டன் ஸ்பீடில் போய் இது பண்ண உடனே டேக் ஆஃப் ஆகிடுது. அப்படி தான் பிளேன் பறக்குது. லா ஆஃப் லிஃப்ட் அப்ளை பண்ணுறாங்க அகென்ஸ்ட் த லா ஆஃப் கிராவிட்டி. அப்போ கீழே இழுக்கிறதுக்கு பதிலாக மேலே என்ன ஆகுது? பறக்குது. கீழே இழுத்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் கீழே வர்றதில்லை. போக போக இது மேலே பிளேன் என்ன பண்ணுது? இன்னும் உயரமாக போயிட்டே இருக்குது. 30,000-40,000 அடியில் பறக்க ஆரம்பிச்சிடுது. நான் சொல்லுகிறேன், கீழே இருக்கிறதுக்குன்னே ஒரு பிரமாணம் இருக்குது, பாவம் மரணம் என்கிற பிரமாணம். அது இழுத்துக்கிட்டே இருக்குது, தரித்திரத்துக்குள்ளே இழுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம மேலே தூக்குற ஒரு பிரமாணம் இருக்குது, அது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதை அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணால் மேலே போயிடலாம். அது ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போதே இந்த மேலே பறக்கிறதுக்கு லா ஆஃப் லிஃப்ட் இருக்குது. கிராவிட்டியும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. அவங்களுக்கு கிராவிட்டி மட்டும்தான் தெரிஞ்சது, லிஃப்ட் தெரியல. இல்லைன்னா ஆதாமே அன்னைக்கு ஜம்போ ஜெட்டு செஞ்சு பறந்துருப்பார். இந்த லா கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாரும் பறக்கலை. ஹலோ, இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாரும், லா இருக்கிறதுனால பறந்துட முடியாது. அதை கண்டுபிடிச்சா அதை அப்ளை பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணால் தான் மேலே பறக்க முடியும். அவரே பறந்துருக்கலாம், ஆனால் எத்தனையோ தலைமுறையாக பறக்கலை, எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பறக்கலை. அதுக்கப்புறம் தான் பறக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் ஆன்னு பார்க்குறேன், ஆஹா மேலே பறக்குதேன்னு. அது மாதிரி தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற பிரசங்கமும். இந்த பிரமாணம் நான் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பிரசங்கம், இந்த பிரமாணங்கள்லாம் இந்த தேவனுடைய வார்த்தையின் பிரமாணங்கள். இது எவ்வளோ காலமாக இருக்குது. இதை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கோம் நம்ம. அது நம்மளை கீழே இழுத்துக்கிட்டே போகுது. அதை கொஞ்சம் திறந்து பார்த்து மனக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த செழிப்பின் பிரமாணத்தை நாம் அறிந்து கொண்டு, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தெல்லாம் புரிந்து கொண்டு இதை அப்ளை பண்ணும்போது தூக்குது மேலே. சிலர் பைபிளை வச்சுக்கிட்டு டெய்லி இதை கும்பிட்டுக்கிட்டு இதை முத்தம் கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் தூக்காது. அதனால் ஒன்றும் தூக்காதுங்க. அது அப்படியே தான் இருக்கும். இது முத்தம் கொடுக்கறதுக்காக செய்யப்பட்ட புஸ்தகம் இல்லை. இது வெளிப்பாடு, நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படியாக கொடுக்கப்பட்ட புஸ்தகம்.
இது தேவனுடைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய ரகசியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. வாழ்வுக்கு அடுத்த காரியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கும் போது எப்பேற்பட்ட படுகொலியிலிருந்து மேலே எழும்பலாம். எப்பேற்பட்ட நிலையிலிருந்து நாம் மேலே வர முடியும். கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இந்த சபைக்கு வந்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஏதோ வந்துட்டு உட்காந்துட்டு கூப்பிட்டுட்டு போகலான்னு வரல, கண்டுபிடிக்க வந்திருக்கிறீங்க. நீங்கள் யார், கடவுள் யார், எப்பேற்பட்ட பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு, இந்த பிரச்சனைகளிலிருந்து மேலே வர வழி என்ன வச்சிருக்காரு கடவுள் எனக்கு, அது என்ன வழி, ஒரு ஜீவ மார்க்கத்தை அவர் வச்சிருக்கிறார். அது என்ன மார்க்கம் நான் கண்டுபிடிக்கிறேன். அதை கண்ணை திறக்கிறதுக்காக தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணு திறந்துருச்சுன்னா கவலை போயிடும். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோன்ற கவலை போயிடும். அந்த கவலை இருக்கக்கூடாது. ஆதாம் அந்த கவலையே இல்லாமல் இருந்தவன் தான். வெளியே தோட்டத்துக்கு வெளியே விரட்டப்பட்ட பிறகு தான் அவனுக்கு அந்த கவலை தான் பிரதானமான கவலையாக மாறிச்சு. இன்றைக்கு இயேசு அதிலிருந்து நம்ம மீட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கிறார், தோட்டத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. இனிமேல் அந்த கவலையை நாம் சுமக்கக்கூடாது. இனிமேல் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோன்ற கவலை உங்களுக்கு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ரொம்ப கீழான லெவலுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த லெவலில் வாழ போயிட்டீங்க, விழுந்து போன ஒரு நிலையில் வாழ போயிட்டீங்க. ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம், கோயிலுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். எந்த லெவலில் வாழ போகிறோன்றதை தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும். எப்படி நான் இருக்க போகிறேன்றதை. நான் அந்த லெவலுக்கு போக போகிறதில்ல, நான் இந்த லெவலில் வாழப்போகிறேன். இல்லையா? எல்லோரும் சொல்லுங்கள், நான் கவலைப்படுவதில்லை.